வணக்கம். நம்ம திருத்துறைப்பூண்டி காவல்துறையினரை பத்தி தான், திருத்துறைப்பூண்டி மட்டும் இல்ல எல்லா ஊர் காவல்துறையினரும் செய்யக்கூடிய ஒரு வேலையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, செய்யற செயல் எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. என்ன பண்றாங்கன்னா, வாகனங்கள்ல வரவங்கள மறைச்சு பெனால்ட்டி பண்ணும்ல, அதை எப்படி பண்றாங்கன்னா, ஒரு சில பேருக்கு போடுறாங்க, நிறைய பேருக்கு பெனால்ட்டி போடுறது இல்ல. அதே போல நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 வயசு ஆயிருக்கிறது இல்ல. அப்படி இருக்கவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் வரைக்கும் போறாங்க. ஹெல்மெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு சேஃப்டியே இல்லாம கண்ணாமண்ணு போறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம காவல்துறையினர் ரொம்ப இறக்கப்படுறாங்க. ரொம்ப மனசு இறக்க குணம் கொண்டதுனால என்ன பண்றாங்கன்னா, அவங்க பரவாயில்ல பாவம் சின்ன பையன் அப்படின்னு நினைச்சு அவங்க விட்டுறாங்க. இதனோட விளைவு என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கு பிடிக்கல இன்னைக்கு பிடிக்கலன்னு சொல்லி எல்லா பசங்களுமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஹெல்மெட் இல்லாமலே எல்லா பசங்களும் போறாங்க, லைசன்ஸ் இல்லாத பசங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாம் போறாங்க. அதே போல சின்னவங்க இல்ல பெரியவங்க இல்ல, எல்லாருமே 99% ஹெல்மெட்டை யாருமே யூஸ் பண்றது. இப்ப நம்மளுக்கு என்ன ஹெல்மெட் போட்டு வந்தோம்னா சில பேர் இருக்காங்க, நீங்க ஹெல்மெட் போட்டுருக்கீங்க நீங்க மட்டும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஹெல்மெட் போடுறதுங்க வந்து ஒரு வித்தியாசமா பாக்குற நிலைமை வந்துருச்சு இன்னைக்கு. அந்த அளவுக்கு தான் எல்லாருமே பாக்குறாங்க. ஹெல்மெட் போடணுங்கிறது ரொம்ப அவசியம். அது மாதிரி சீட் பெல்ட், கார்ல வரவங்க பாத்தீங்கன்னா சீட் பெல்ட், அது வந்து சின்ன சின்ன கார்ல வரவங்க கொஞ்சம் லோவா உள்ளவங்க வந்து என்ன பண்றாங்க, சீட் பெல்ட் போட்டுருக்காங்க, நிறைய பேர் பாத்துருக்கேன். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வசதி படைச்சவங்களும் அதே மாதிரி அரசு துறையில இருக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் போடுறது இல்ல. அதனால இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா, காவல்துறையினர் என்ன பண்ணணும்னா, இறக்கப்படாம யாரு கிடைச்சாலும் அவங்க மேல பெனால்ட்டியை போட்டா கம்பல்சரி நம்ம இவ்வளவு பெரிய பெனால்ட்டியை கட்டுறமே அப்படிங்கிற பயம் வந்து இனிமே எல்லாருமே ரெகுலரா என்ன பண்ணுவாங்க, ஹெல்மெட் போட ஆரம்பிப்பாங்க, சீட் பெல்ட் போட ஆரம்பிப்பாங்க. அதனால ஆக்சிடென்ட்ஸ் நிறைய குறையும். அது அந்த ஈவினிங் டைம்ல ஸ்கூல் விடுற டைம்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு மத்தியில பைக்ல போறவங்களோட நிலைமை கொஞ்சம் கூட சரியில்லை. அந்த அளவுக்கு அட்ராசிட்டி பண்றாங்க. உள்ள சாப்பிட்டு பூந்து போறதும், அதாவது ஒரு 7 to 8 பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு 3-4 பசங்க ரெகுலரா பாத்தீங்கன்னா போறாங்க. எதுக்காக அவங்க போறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அவ்வளவு வேகம் எதுக்குன்னு தெரியாது. அவங்க வர்ற வேகத்தை பாத்தீங்கன்னா நம்ம மேல முட்டிடுவாங்க ஒரு பயத்தை நம்ம என்ன கட் பண்றவங்க பேர் நம்ம கீழே விழுந்துரும், அவங்க போயிடுவாங்க. இதை மாதிரிதான் நிறைய சம்பவம் பார்த்தாச்சு நம்ம திட்டமில்ல நடந்துட்டு. எல்லா ஊர்களையும் என்ன பண்ணணும், காவல்துறையினர் பார்த்து எல்லாருக்குமே பெனால்ட்டி போட்டாங்கன்னா ஃபியூச்சர்ல வரக்கூடிய காலத்துல பாத்தீங்கன்னா இந்த தப்பு தவறுகள் குறையும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது பண்றோம். ஏற்கனவே டைம் பாத்தீங்கன்னா அந்த கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடி அந்த ஹெல்மெட்டுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அப்படி ஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லாரோட பைக்லயும் ஹெல்மெட் இருந்துச்சு, கம்பல்சரி ஆயிருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்தவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பாவனி இறக்கப்பட்டாங்கல்ல, காவல்துறையினர் இறக்கப்பட்டதனுடைய விளைவு பாத்தீங்கன்னா இப்ப அளவுக்கு அதிகமான ஆக்சிடென்ட்ஸ், அது ஹெல்மெட் இல்லாத ஆக்சிடென்ட்ஸும் சீட் பெல்ட் இல்லாத ஆக்சிடென்ட்ஸும் நிறைய நடக்குது. இதுக்கு காரணமா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இறக்க குணம் தான். அப்படி இறக்கப்பட்டா இந்த மாதிரியான விளைவுகள் நிறைய நடக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இறக்கப்படாம கண்டிப்பா காவல்துறையினர் நீங்க தான் இந்த மக்களோட பாதுகாப்பு. அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணணும், அவங்கள கம்பல்சரி நானாவது தான் யாராவது தான் ஹெல்மெட் இல்லாம வராங்களா பிடிச்சி பெனால்ட்டி ஃபுல்லா போடுங்க. போட்டீங்கன்னா அடுத்த முறை பயம் வரும். ஃபர்ஸ்ட் டைம் வார்ன் பண்றீங்களா, இன்னையிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா மறைச்சு முதல் நாள் எல்லாருக்கும் வார்னிங் கொடுத்தாங்க. அதே போல ஆட்டோ ஸ்டாண்ட் போறாங்க, ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் எந்தெந்த வண்டியெல்லாம் எஃப்சி இல்லாம இருக்கோ எல்லாம் எஃப்சி போட்டு வச்சுங்கப்பா, இனிமே நான் கரெக்டா இருப்பேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி வேனில் வரக்கூடிய அந்த பள்ளி மாணவர்களை ஏற்றிடுவாங்களே, அவங்க பார்த்து அவங்க வந்து கேட்டாங்க, இவ்வளவு பேர் தான் ஸ்ட்ரென்த் ஏற்றணும், இந்த அளவுக்கு நீங்க வரணும், அப்படி இல்லைன்னா கம்பல்சரி நான் பெனால்ட்டி போடுன்னு சொல்லி சூப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டர் அவங்க பேரை சொல்லி மற்றவங்களை நான் இழிவுபடுத்துறப்ப அதுக்காக என்ன பண்றோம், அதை போல எல்லாருமே செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நம்மளுக்கான சேஃப்டி தான் இது. அதுக்காக தான் இந்த வீடியோ பேசுறேன். இதுல வந்து நிறைய பேருக்கு வருத்தங்கள் இருக்கும். வருத்தப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, உயிருங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம இந்த வீடியோ பேசுறோம். இதனால யார் வருத்தப்பட்டாலும் சரி, சில பேர் சொல்லுவாங்க நீங்க இப்படி பேசுறீங்க, நீங்க எப்படி போறீங்க. கண்டிப்பா என்னையே எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஏன் ஹெல்மெட் போடுறீங்கன்னு கேட்கறாங்க. எப்போ வண்டியில ஹெல்மெட் இருக்கும் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே நீங்க ஏன் ஹெல்மெட் போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா விபத்துகள் நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கிறோம். இந்த விபத்தோட போட்டோக்களையும் வச்சிருக்கேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி கோர விபத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும்னு நினைச்சா ஓரளவுக்காச்சும் சேஃப்டி. அதாவது உயிர்ங்கிறது யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. என்னைக்கு போகணும் இருக்கோ, எந்த நிமிஷத்துல எந்த செகண்ட்ல போகணும் இருக்கோ அந்த நேரத்துல அந்த உயிர் போயே தீரும். அப்படிங்கிறது இயற்கை, அதை யாராலையும் மாற்ற முடியாது. இருந்த போதும் நம்மளா முட்டாள்தனமா போய் எங்கேயும் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பண்றோம். இந்த ஹெல்மெட்டோட அவேர்னஸ் சொல்றோம், ட்ரிபிள்ஸ் போறதை தடுத்துங்கன்னு சொல்றோம். இதுக்காக செய்ய வேண்டிய வேலையை காவல்துறை கரெக்டா செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கூட இறக்கப்படாம எல்லாருக்கும் பெனால்ட்டி எப்படி தீட்டாங்கன்னு வச்சுங்க, அடுத்தடுத்த முறை அவங்க வண்டி எடுக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் பாத்தீங்கன்னா ஊருப்பட்ட ட்ரங்க் அண்ட் டிரைவ் நிறைய பார்க்கலாம் நீங்க. அதுலயும் சில வாகனங்கள் வந்து நம்ம சொல்லவும் முடியல, அந்த மாதிரியான பிரச்சனைக்குரிய வாகனங்களும் இருக்கு. அந்த வாகனத்துல பாத்தீங்கன்னா ஓட்டுநராக இருக்கக்கூடியவங்க காலையில வந்த உடனே இங்க நம்ம கரெக்டா 12 மணிக்கெல்லாம் வாங்கி போட்டுறாங்களா, அந்த நேரத்தில் சரக்கு போட்டு அந்த வண்டியை எடுக்கிறாங்க. அப்படி நம்ம சில வாகன ஓட்டுநர்களை பாக்குறோம். இதனால கம்பல்சரி எல்லா வண்டியுமே செக் பண்ணாங்கன்னா, மற்ற ஊர்கள் வந்து எப்படின்னு தெரியல, ஆனா திருத்துறைப்பூண்டில இது ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. அதனால இதை வந்து கொஞ்சம் கருத்துல கொண்டு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாழ்வான கருத்தா வைக்கிறேன். காவல்துறையினருக்கு மிகப்பெரிய நன்றியும் சொல்லிக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் அது பிடிச்சிருக்காங்க. நேற்று வரைக்கும் ஸ்டேஷன்ல பார்த்தேன். ஸ்டேஷன்ல வந்து என்ன பண்ணாங்க, ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சிருந்தாங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா லைசன்ஸ் இல்லாம வந்தவங்க. அவங்களுக்கு வந்து 25,000 பெனால்ட்டி போட்டிருந்தாங்க. பெனால்ட்டி கேட்கும்போது எனக்கு தலை சுத்துருச்சு. இருந்த போதும் இப்படி ஒரு 10 பேருக்கு போட்டாங்கன்னா அடுத்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க,
பயந்து இதை மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் கையில வண்டியை கொடுக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ். அதை விட முக்கியமா அந்த பசங்களை என்ன பண்ண மாட்டாங்க, வண்டியை எடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ பதிவிடுறேன். என் மேல கோவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா திட்டுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க நல்லா இருக்கணுங்க, நான் பேசுறேன், வருத்தப்படாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.